இந்த சித்தர்கள் என்பது வேறு யாரோ இல்லை, நம்முடைய முப்பாட்டனார் தான். நான் சொல்லி செய்யக்கூடிய சித்தர் வழிபாட்டு முறை பூஜையில் பலனடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சித்தர்களே நேரடியாக நம்ம தொடர்பில் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஒரு குறைபாடை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள். அகத்தியரை தான் நான் பார்க்கணும், அவருடைய அனுக்கிரகம் வேணுன்ற மாதிரி இருந்தால் ஓம் யாரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க பர்சன் சித்தர்கள் சார்ந்தும் சித்தர்கள் வழிபாடு சார்ந்தும் பல்வேறு விடயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறதுக்காக ஐயா சித்தர்தாசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ சித்தர்கள் வழிபாடு இருக்குல்ல, இப்போ சித்தர்களை போய் நம்ம அவங்களோட ஜீவசமாதியில் வழிபடுறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அவங்கள வீட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சு வழிபடுறதுக்கான முறைகள் இருக்கா? வழிபடலாமா? அது தாராளமாக வழிபடலாம். அதுக்கான அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு வழிபடுறது அப்படின்னா அதுக்கான என்ன முறைகள் இருக்குது? அதாவது முதல்ல சித்தர்கள் வரணும் அப்படின்னு சொன்னாவே நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படி தயார்படுத்துறது? ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான அமைப்புகள் அந்த வீட்டுக்கு தேவை. அந்த அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முதலில் அவர்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இவர்கள் குறைபாடுகள் இல்லாமல் அவர்களுடைய வழிபாட்டை மிக நன்றாக செய்ய வேண்டும். அவர்கள் வீட்டில் இருந்து இறந்து போன முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பண புண்ணிய காரியங்கள் மிக சரியாக செய்திருக்க வேண்டும். அது சில பகுதிகளில் இந்த குடும்ப தெய்வம் அப்படிம்பாங்க, சில பெயர் மாறும். பூவாடைக்காரி அப்படிம்பாங்க, கன்னிமார் அப்படிம்பாங்க, குடும்ப தெய்வம் அப்படிம்பாங்க. அதாவது அவர்களுடைய வீட்டில் இருந்து இறந்து போய் தெய்வமாக நிற்கக்கூடிய பெண் தெய்வங்கள். அப்போ இவர்களுக்கு உண்டான வழிபாடுகளை எல்லாம் குறைபாடுகள் இல்லாமல் நம்ம செய்திருக்கணும். நம்ம எத்தனை கோவிலுக்கு போய் வழிபட்டாலும், சித்தர்களே நேரடியாக நம்ம தொடர்பில் இருந்தாலும், குலதெய்வத்துக்கு ஒரு குறைபாடை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த தெய்வமும் நமக்கு எதை சித்தர்களும் நமக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குலதெய்வம் வழி கொடுக்கணும். அப்போ அந்த குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும். அப்போ இதையெல்லாம் நம்ம சரியாக செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சித்தர்களில் வீட்டுக்கு வருவதற்கு தேவையான அளவிற்கு அந்த இடத்துல சுத்தமும் சுகாதாரமும் கடைபிடிக்கப்படணும். அப்படி கடைபிடித்ததற்கு பிறகு மண் அகல் விளக்கு, என்னளவில் நான் சொல்கிறது மண் அகல் விளக்கு, அந்த மண் அகல் விளக்கில் நெய் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதில் தாமரை திரிநூல், அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தாமரை திரிநூல், இது போட்டு அந்த தீபத்தை ஏற்றி சித்தர்களை நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அவங்கள வெறுங்கையில் கூப்பிடக்கூடாது. அவர்களுக்கு வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரசாதம், அதாவது அவர்களுக்கு ஒன்றா நெய்வேத்தியம் கொடுக்கணும். அப்போ வெறும் தண்ணீர் மட்டும் கூட கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் அவர்களை கூப்பிட்டு வழிபடுவதற்கு மிக சரியான நேரம் அப்படின்றத வச்சோம்னா இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள். இப்போ இந்த சித்தர்களை வழிபடணும்னா ஒரு நாள் நட்சத்திரம் வேணும் அப்படின்பாங்களே. அதுதான் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. சித்தர்கள் வழிபடுறதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? நாள் நட்சத்திரம் திதி ஹோரை அந்த மாதிரி ஏதாவது கணக்கெலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கலான் இருந்தேன். நீங்களே சொல்கிறீங்க. சித்தர்களுக்கு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இல்லை. சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள். நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சித்தர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பூஜை பண்ணுறோம் இல்லையா, நாம் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் அந்த பூஜை சித்தி அடையணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நாம் பூஜையை அமாவாசை நாட்களில் தான் துவங்க வேண்டும். அதை 100வது நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த பூஜையை முடிக்கணும். 100 நாள் பூஜை. அப்போ இந்த பூஜையை செய்வதற்குன்னு ஒரு நேரம், தினந்தோறும் இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள், இது போன்ற நேரங்களில் தான் சித்தர்களை அழைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். இப்போ சித்தர்களை வழிபடுறதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக மூல மந்திரங்கள் ஏதாவது இருக்கா? மந்திரத்தை சொல்லி தான் அவங்கள வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முறைகள் இருக்கா? இருக்குது. அப்படின்னா அது சொல்ல இப்போ பொதுவாக யாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குன்னு உண்டான அந்த சூட்சுமங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக பொதுவான சித்தர்கள் மந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சிங்ரங் அங் சிங். ஓம் சிங்ரங் ஓம் சிங்ரங் அங் சிங். இது பொதுவான சித்தர்களுக்கு உண்டான மந்திரம். இப்போ உங்கள் ஸ்டுடியோவில்
நீங்கள் 10 பேர் இருக்கீங்க. நான் பொதுவாக வந்து ஸ்டுடியோவில் பெல் அடித்து பார்த்தேன் அப்படின்னா, யார் வந்திருக்கிறா, நான் யாரை பார்க்க போகிறேன்றதே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் யாரோ ஒருத்தவங்களுடைய பெயரை சொல்லி சிஇஓ பார்க்கணும், இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்க்கணும், டைரக்டர் பார்க்கணும், ஏதோ அந்த யார் பர்சனோ அவங்களுடைய பேரை சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த பொதுவான மந்திரம் ஓம் சிங்ரங் அங் சிங். நான் யாரை வரவழைத்து யாருடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக இந்த பூஜையை செய்கிறோனோ அவர்களுடைய பெயரை இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்துக்கணும். உதாரணத்திற்கு நான் புலிபாணி சித்தரைத்தான் நான் அழைத்து வழிபட போகிறேன். அவருடைய அனுக்கிரகத்துக்காக தான் இந்த ஜென்மத்தை நான் எடுத்திருக்கேன். அவர் என்னை பார்க்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தோம்னா, ஓம் சிங்ரங் அங் சிங் புலிப்பாணி சித்தர் வசி வசி ஸ்வாஹா இப்படி சொல்லணும். அகத்தியரை தான் நான் பார்க்கணும், அவருடைய அனுக்கிரகம் வேணுன்ற மாதிரி இருந்தால் ஓம் சிங்ரங் அங் சிங் அகத்தியர் சித்தர் வசி வசி ஸ்வாஹா இப்படி சொல்லணும். இந்த லாஸ்ட்டில் ஸ்வாகான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஸ்வாகானும் சொல்லலாம், சிவா அப்படின்னு சொல்லியும் முடிக்கலாம். அதாவது சிவனுடைய சாட்சியாக அப்படின்னு சொல்லலாம். ஸ்வாகா என்பது போற்றி போற்றி, நான் போற்றுகிறேன் புலிப்பாணி சித்தரை வாங்க அப்படின்ற மாதிரி. இந்த 2 வார்த்தையில் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஓகே. இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், நம்மக்கிட்ட நமக்கு என்ன தேவையோ வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், வரம் கேட்குறோம். இது மாதிரி சித்தர்கள்ட்ட என்ன மாதிரியான வரங்கள்லாம் கேட்கலாம்? நமக்கு என்ன தேவைகள், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கிட்ட போய் கும்பிட்றோம்னா அதுக்கான நிவர்த்திகள்லாம் கிடைக்குமா? என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சித்தர்கிட்ட வழிபாட வைக்கலாம்? பொதுவாகவே நம்ம வந்து கோவிலுக்கு போனாலும் அல்லது சித்தர்களை நேரடியாகவே பார்த்தாலும் அல்லது பூஜை செய்து பண்ணாலும் அல்லது சித்தர்களுடைய சமாதி ஜீவ சமாதி படங்களுக்கு போனாலும் கூட நமக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுன்றது என்னுடைய கருத்து. அப்போ என்னுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த கோயில்களுக்கு போனால் கூட வந்து தங்களுக்கு என்ன வேணுங்கிறது கேட்காம சும்மா சாமியை மட்டும் பார்த்து கும்பிட்டு வருவாங்க. அது மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதிலையும் போயிட்டு நம்ம சும்மா கும்பிட்டு வந்தால் நமக்கான தேவைகள் பூர்த்தி கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி அடையும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வரையறைக்கு உட்பட்டுத்தான் வந்து அவர்களுடைய அனுக்கிரகத்தால் நம்மை அவர்கள் வழிநடத்த முடியும். ஏன்னா நான் நிறைய அந்த சித்தர்களை பற்றி நிறைய வீடியோ போடுறது, புத்தகங்களெல்லாம் எழுதுறத போது சில பேர் கேட்கும் பொழுது நாம் தப்பாக அந்த வீடியோ போட்டிருக்க கூடாதோ, நான் பட்ட அந்த அனுபவங்கள், நான் பெற்ற அந்த இன்பங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம இதை பண்ணுறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் சார், அது 1 கோடி ரூபா பெருமான இடம், 40 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், சித்தர்களை வணங்கிட்டேன், ஆனால் 40 லட்ச ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டானே சார். கண்டிப்பாக இல்லை, அப்போ தன்னுடைய அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு அதை சித்தர்கள் செய்வது இல்லை. அதே மாதிரி மலேசியா போன்ற நாடுலேருந்துலாம் எனக்கு வந்து ஃபோன் வரும், சார் நான் நீங்கள் சொன்ன பிரகாரம் 100 நாள் சித்தர் பூஜையில் 50 நாள் முடிச்சிட்டேன், இது வரைக்கும் 10 ட்ரிப்பு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு விழலையே சார். சூதாட்டங்களை சித்தர்கள் ஒருபோதும் வரவேற்பது இல்லை. லாட்டரி டிக்கெட் அது ஒரு வகை சூது தானே, கண்டிப்பாக அதில் அவர்களை வந்து வரவேற்பு கொடுப்பது இல்லை. அப்போ நமக்கு என்ன தேவை, அகால மரணம் அடையக்கூடாது, விபத்தில் போய் மாட்டக்கூடாது, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும். நாம் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கணவனுடைய தேவைகளை மனைவியினுடைய தேவைகளை நிறைவேற்றணும், குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும், பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். அதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை சித்தர்கள் எனக்கு கொடுக்கணும். இதை மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ நியாயமான விஷயம், என் பிள்ளை நல்லா படிக்கணும், படித்ததற்கு பிறகு அந்த படிப்புக்கும் தகுதிக்கும் உண்டான நல்ல வேலை கிடைக்கணும். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு தேவையான அத்தனை தகுதிகளும் எனக்கு இருக்குது, ஆனால் சில சூழ்ச்சிகளின் காரணமாக அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, அந்த ப்ரொமோஷன் எனக்கு வேணும், அதை சித்தர்கள்ட்ட கேட்கலாம். அதை விட்டுட்டு நம்ம பறக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்னுடைய வார்த்தை, அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்போல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது அனுபவம். இப்போது வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு சித்தரை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா இடத்துல பேசியிருந்தீங்க. அது மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஒரு சித்தரை வழிபடணும்னா எனக்கான சித்தர் யாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், பொதுவாகவே சித்தர்கள் என்பவர்கள் 3வது மனிதர்கள் இல்லை, நம்மளுடைய முப்பாட்டன் தான் சித்தர். இப்போ நம்ம எல்லாருமே எல்லா சித்தர்களையும் 18 சித்தர்கள் எல்லா சித்தர்களுமே நம்ம வணங்கலாம், நமக்கான சித்தரான்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது சார். இப்போ நீங்கள் இருக்கீங்க,
உங்கள் ஃபேமிலியில் யார் இருக்காங்களோ அல்லது உறவுக்காரர்கள் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கும் உங்களையும் தெரியும். உங்கள் அம்மாவுக்கு உங்களை தெரியும், உங்கள் அப்பாவுக்கு உங்களை தெரியும், கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எல்லாருக்குமே வந்து உங்களையும் தெரியும், உங்களை அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தர் மேலே தான் ஒரு அதீத பற்று என்பது இருக்கும். நமக்கு 2மே 2 கண்கள். அம்மாவும் அப்பாவும் 2 கண்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம அப்பாட்ட இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் நம்ம சித்தப்பா மேலே அளவு கடந்த பாசமாக இருப்போம். அந்த சித்தப்பா மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை மாதிரி இந்த சித்தர்கள் என்பது வேறு யாரோ இல்லை, நம்முடைய முப்பாட்டனார் தான். அவர்களை நம்ம வந்து தூரமாக தள்ளி வச்சு மிகைப்படுத்திலாம் பார்க்க வேண்டியதே இல்லை. நம்மை காப்பாற்றக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்குது. அப்போ 18 சித்தர்களில் உங்களுக்கு உங்களுடைய மனது எந்த சித்தரை நோக்கி போகுதோ அவர்களையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு நான் இதற்கு முந்தைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒரு நல்ல நாள் எடுத்துக்கோங்க. அமாவாசையோ, பௌர்ணமியோ, வெள்ளிக்கிழமையோ, உங்களுக்கு வார நாட்களில் எந்த கிழமை ஃபேவரட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டு பேப்பரில் 18 சித்தருடைய பேரையும் எழுதுங்க. வீட்டில் தீபம் ஏற்றுங்க. ஊதுபத்தி ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த 18 சித்தரில் யாரோ ஒரு சித்தர் என்னை வழி நடத்தணும் அப்படின்றத வந்து நான் ஆசைப்பட்றேன். அதனால் அந்த சித்தர் யார் அப்படின்றத வந்து குலதெய்வமே நீயே எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த துண்டு சீட்டில் 18 சித்தர் பேரையும் எழுதுனீங்களே அதை சுருட்டி ஒரு டப்பாவில் போட்டு குலுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுங்க. அதில் கோரக்கர்னு வந்தால் கோரக்கரை வணங்குங்க, போகர்னு வந்தால் போகரை வணங்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தோடு அந்த பேர் கிடைக்குது அப்படிங்கும்போது அப்புறம் ஏன் தடுமாற்றம்? கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு முறையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நீங்களே வந்து உங்களோட முந்தைய பதிவுலாம் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராசியின் ரீதியாக இந்த ராசிக்காரங்க இந்த சித்தரை வணங்கலாம், இந்த ராசிக்காரங்க இந்த சித்தரை வணங்கலாங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா சார்? அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அவர்களை இயக்கக்கூடியது முருகர். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய போகர் சித்தரை மேஷ ராசிக்காரர்கள் வணங்கலாம். வணங்கலாம். இப்படி வந்து ஒரு கணக்கு பிரகாரம் நீங்கள் வணங்கலாம் அப்படின்றத வந்து சொன்னோம். ஆனால் எனக்கு வர்ற அந்த தொலைபேசி அழைப்புகள்லாம் இருக்குது இல்லையா சார், அப்படி நாங்கள் போடுறதை விட இந்த சீட்டு குலுக்கி போட்டு நாங்கள் எடுக்கிறோம் பாருங்கள், நிறைய அற்புதங்கள் நடந்தது. என்னுடைய பூஜையை வந்து நான் சொல்லி செய்யக்கூடிய சித்தர் வழிபாட்டு முறை பூஜையில் பலனடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த குறைந்த நாட்கள். நிச்சயமா. ஏன்னா என்னுடைய பூஜையை நீங்கள் வந்து 1 வருஷம் பண்ணுங்கள், 5 வருஷம் பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை. 100 நாட்கள் பூஜை. அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 3வது அந்த 100 நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜையை முடிச்சிருங்க. இதை சொல்கிறோம். ஆனால் சித்தர்கள் அவங்க தரிசனம் பண்ணிட்டன்றதை நீங்கள் உணரலாம். இது ஆணித்தரமாக நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து உளரக்கூடிய நிலையில் கடவுள் என்னை வைக்கலை. நான் என் வாழ்க்கையில் எதை அனுபவித்தேனோ அனுபவப்பட்டனோ அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லக்கூடிய அனுபவம். நிச்சயமா. அப்போ அனுபவ ரீதியாக நான் சொல்லும் பொழுது நீங்கள் என்னை எந்த நேரத்துலையும் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் 10வது நாள் பூஜை பண்ணேன் சார் அப்படின்னா 10 நாளில் உங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியும். 40 நாளில் நான் பூஜை பண்ணுறேன் சார் எனக்கு சொல்ல தெரியும் 40 நாள் உங்களுக்கு இப்படி இருக்கும். 100 நாள் வந்துச்சு சார், அதை நீங்கள் இதை சித்தி பண்ணுங்கள், அடுத்த நாள் உங்களுக்கு இப்படி சொல்ல தெரியும். நான் புத்தகத்தில் படிச்சுட்டு அல்லது மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்து சொன்னேன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சித்தர் பூஜையை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தர்களை நான் சந்தித்து விட்டேன் அல்லது சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை பெற்றுவிட்டேன். நம்முடைய எனக்கு வந்து நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒருத்தவங்க பூஜை பண்ணாங்க, 55 நாள் தான் ஆச்சு. நீண்ட நாட்களாக பகவத்கீதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் இலவசமாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அவங்களே எனக்கு சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வணங்கி அகத்தியர் தான் வந்து கொடுத்ததா நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் ஒருத்தங்களுக்கு வந்து வேல் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் தான் பூஜை பண்ணுறாங்க. யாரோ வழியில் போன பெரியவர் ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு வேல் கொடுக்குறாரு. இது போன்ற 100கணக்கான பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, சார் நான் பொருள் வாங்கியிருக்கேன். நம்மளோட ஆசைகளை நம்மளே முயற்சி பண்ணாமல் நமக்கு தேடி வரும். இல்லை ஆசைகளே இல்லை, ஏதோ ஒரு பொருள் மேலே நான் வந்து தீவிரமாக பற்றா இருக்கேன். எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் கோல்டில் ஒரு மோதிரம் கூட போட்டது இல்லைங்க. இந்த இயக்கத்தோடையே நான் செத்துறக்கூடாதுங்க. ஆனால் மோதிரம் வாங்குகிற சூழ்நிலை எனக்கு இல்லைங்க. எனக்கு வேணுங்கன்னு நினச்சி அந்த பூஜை பண்ணும்போது
அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மோதிரம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அதைத்தான் சொன்னேன். பகவத்கீதை என்பது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக. அது அமெரிக்காவில் அது தமிழில் எழுதக்கூடிய ஒரு பகவத்கீதை ஒருத்தர் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறான்னா அது எப்படி? வேல் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த வேல் கொண்டு வந்து இதை தாண்டி ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு அம்மா பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அகத்தியருடைய ஒரிஜினல் போட்டாவை பாத்திர மாட்டோமான்றது சின்ன வயசுலேருந்து ஏக்கமும். இந்த சித்தர் பூஜை பண்ணதுக்கு பிறகு யாரோ ஒருவர் வந்து ஒரு போட்டோவை கையில் கொடுத்து இதை வீட்டில் போய் நீ ஓப்பன் பண்ணி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது தான், ஆனால் வீட்டில் போய் பாருன்றாங்க. இது மாதிரியான ஒரு அகத்தியர் போட்டாவே நான் பார்த்ததில்லை. இதுதான் ஒரிஜினல் அகத்தியர் போட்டா, கொடுத்தவர் யார் எனக்கு தெரியாது, இதற்கு முன்னாடி பார்த்ததில்லைங்க. இது போன்ற அற்புதங்கள்லாம் நிறைய நடக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. உங்களோட அனுபவ ரீதியாக சித்தர்கள் தொடர்பாகவும் சித்தர் வழிபாடு தொடர்பாகவும் ஜீவசமாதி தொடர்பாகவும் பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.